விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 100 நாட்களை எட்டி இருக்கிறது. இந்த 100 நாட்களில் இந்த அரசு செய்த சாதனைகள், செய்யாமல் விட்ட வாக்குறுதிகள், இதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக நம்மோடு ஆளுமைகள் இணைந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களை அறிமுகப்படுத்திட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு புகழேந்தி, வணக்கம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு விஜயதரணி, வணக்கம் மேம். திரு அனந்தஜித், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து, வணக்கம். சொன்னது சொல்லாமல் விட்டது அப்படின்ற அடிப்படையில் என்னெல்லாம் அவங்க செய்ய தவறிட்டாங்க, அந்த ஆட்சியின் மீது இருக்கும் விமர்சனங்கள் என்ன, அதை பற்றிலாம் பேசுவதற்காக திமுகவிலிருந்து திரு பரந்தாமன், திரு ராஜீவ் காந்தி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக், வணக்கம். திரு புகழேந்திட்டிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தோட 100 நாள் ஆட்சி, சொன்னதும் செய்ததும். ஒரு ஆட்சி அமைதி புரட்சி ஏற்படுத்தியது. என்னுடைய சிறு வயதிலே அரசியலுக்கு வந்தவன், அப்பா திகாக்காரர், அப்படி தான் வந்தேன். ஆனால் லஞ்சம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதிலே நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். லஞ்சத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பணத்தை வாங்குவதற்கு பயப்படுகிறார்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் போய் செக் பண்ணிக்கோங்க திருப்பதி சார், அங்கே காசு வாங்குறது இல்லை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆகட்டும், இந்த ஒரு அடிக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் பணம் சார், நாங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும், அது கொடுக்கணும் அப்படின்னு இந்த அதிகாரிகள் வசூலித்து எடுத்துகிட்டு போய் கொடுத்த காட்சிகளையெல்லாம் நான் பார்த்தவன். பிடபிள்யூடி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஐவிஎஸ்லேருந்து நடந்தது. இன்றைய தினம் நடுங்குகிறார்கள். லஞ்ச பணத்தை தொடுவதற்கு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டு விட்டால் அதுவே மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். இந்த பட்ஜெட் பார்த்தீங்களா, இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு 44,000 கோடி அப்படின்னு ஒன்று ஒதுக்கியிருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று. இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட அத்தனை கோடி ரூபாயும் மச்சானுக்காக, மாமனுக்காக, உறவினருக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அல்ல. இது இந்த கான்ட்ராக்டர் இவருக்கு தான் போய் சேருன்னு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் அல்ல. இனி இங்கே நடக்காது. எந்த சிபாரிசு மூலியமாக எந்த கான்ட்ராக்டிலும் எந்த பைசாவும் கொடுக்கப்படாது. அப்படிப்பட்ட பட்ஜெட் இந்த பட்ஜெட். முழுமையாக பட்ஜெட்டில் இருக்கின்ற பணம் முழுக்க போய் மக்களுடைய வரி பணம் மக்களுக்கே சாரும், அவர் திட்டங்களை சாரும். ஆகவே இங்கே கை வைத்து இதில் பிழைப்பு நடத்தலாம் என்று நினைத்தால் நடக்காது என்பதுதான் மாண்புமிகு முதல்வரின் குறிக்கோள், அதுதான் எண்ணம், அதுதான் கோட்பாடு. அதுதான் உங்களோட முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பரந்தாமன், லஞ்ச லாவண்யம் தாண்டி டெண்டர் ஓப்பன் ஆகுறது மூலமாக அரசு கருவூலத்துக்கு தான் பணம் போயிருக்கு, உறவினர்களுக்கு யாருக்கும் போகலை அப்படின்றார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. லஞ்ச லாவண்யமே இல்லை. 90 நாளில் ஆட்சியில் ஊழலே இல்லாமல் நாங்கள் அறவே ஒழிச்சிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆட்சியிலையும் இல்லாத ஒரு பெரிய ஒரு விமர்சனம், தப்பு செஞ்சால் பிடிச்சி உள்ளே போட்டால் அவன் தப்பு செஞ்சால் தண்டனை வாங்கி கொடுக்கறது அரசு வக்கீல். அரசு வக்கீலுக்கே லஞ்சம் வாங்கிக்கின்னு போட்ட வரலாறு தாவேக்காக தான் இருக்குதுங்கிறத வேறு யாரும் சொல்ல. அந்த கட்சியில் இருக்கிறவங்களே புகார் கொடுத்து, நீங்கள் லஞ்சம் யாராவது சொன்னால் என் பேரை சொல்லுங்கள், நான் உடனே அங்கே நிற்கிறேன்னார் முதலமைச்சர். ஆனால் அவங்க கட்சிக்காரங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்கள கட்சி விட்டு தூக்குறாங்க. மத சார்பற்ற ஒரு அரசாக இது இருந்திருக்குது. மத அடையாளங்களை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் தூக்கி பிடிச்சதில்லை. திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், இதெல்லாம் பேசுகிறாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு அரசு அலுவலகங்களில் எந்த விதமான அடையாளங்கள் இருக்கக்கூடாது, மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது. காரணம், வரக்கூடிய பொதுமக்கள் அணுகுகிற அதிகாரி எந்த மதத்தை சார்ந்தவருங்கிற வெளிப்படுத்துவாரேயானால் அது அவர் அச்சத்தை ஏற்படுத்துங்கிற எண்ணத்தில். ஏன்னா இது ஒரு செக்யூலர் ஸ்டேட். அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் வடித்தது இது ஒரு செக்யூலர் ஸ்டேட். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத விஷயத்தை, எந்த ஒரு அமைச்சர்களும் செய்யாத விஷயத்தை முதல் முறையாக நான் மதங்களை புண்படுத்துன்றதுக்காக தயவுசெய்து இட்டுக்கட்டி பேசக்கூடாது. ஏன்னா திமுக அதை பேசினா மதங்களுக்கு எதிர்ன்ற மாதிரி அவங்க சித்தரிப்பாங்க. யாரும் வேளாண்மை பட்ஜெட்டை திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போனது கிடையாது. முதல்ல ஒரு பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டு வெளியே தாண்டினதே அரசனுடைய ரகசிய காப்பை நீங்கள் மீறினதான் தான் அர்த்தம். அதுக்குள்ளே கூட போகல, நான் விட்டுறல. ரெண்டாவது, நான் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? அது மொழியை சரியாக பேசுங்க, தமிழ் மொழியை நல்லா பேசுங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு விவாதப்படுற அன்னைக்கே நீங்கள் நல்லா பேசுங்கன்னு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி எதுக்கு இருக்கிறாங்க, இடித்து கொண்டு சொல்கிறது தான் எடுக்காங்க. நீங்கள் லைட்டர் வேலை எடுத்துங்க கூட சபாநாயகர் சொல்கிறார். ஆனால் நான் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்கிறார். ட்ரூ கிறிஸ்டியன் அன்பை போதிச்சது, கருணையை போதிச்சது. ஆனால் மைக்கை வேகமாக யாருமே தட்டாத அளவுக்கு தட்டி கொடுக்குறத சொல்லி கொடுக்கல. ஸோ இவங்க கான்ட்ராக்டை மாறுபடுறாங்க. இன்றைக்கி இந்த ஆட்சி வந்த பிறகு 100 நாளில் எங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதை சொல்லிட்டு வந்தீங்களோ அதுக்கு முரண்பட்டு தான் நீங்கள் நிற்கிறீங்க. சட்டம் ஒழுங்கை நாங்கள் சரியாக வைப்போம், அண்ணனாக இருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார்.
ஆனால் தினம் தினம் தங்கச்சிங்க தாவேக்கா காரங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேலே கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அரசின் சார்பில் இல்லை, அந்த கட்சியின் சார்பில் கூட வாய் திறக்கல. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற சகோதரி கதறுது. ஒரு 4 நாட்கள் முன்னாடி கூட டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு போகிறாங்க அந்த மாவட்ட செயலாளர் மேலே, தாவேக்கா மேலே. அதுக்கான பதில் இல்லை. எந்த கட்சிக்காரனும் வந்து அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறான் நான் சொல்ல வரல. ஆனால் இவ்வளோ டேரிங்காக இவ்வளோ போல்டாக ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளோ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நடக்குது. அதை கண்டுக்காத ஒரு கட்சியாக தான் இருக்குது. ஒரு காழ்ப்புணர்வை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த ஆட்சி செயல்படுது. அது அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பழிவாங்கலாக இருக்கலாம். வெறுப்பு அரசியலை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலுக்கு இது நல்லதில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கிய ஒரு 2 ஆண்டு கூட ஆகாமல் தமிழ்நாடு முழுவதும் போய் கூட பிரச்சாரம் செய்ய முடியாமல் அண்ணன் புகழேந்தி சொன்னபடி யார் வேட்பாளர்னு அந்த கட்சிக்கு தலைவருக்கே தெரியல. மக்களுக்கு தெரியுதா ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தலைவருக்கே கூட யார் எந்த தொகுதியில் நிற்கிறாங்கன்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கேண்டிடேட்டே வந்து தலைவருக்கு தெரியாமே மாற்றிருக்கிறாங்க. அது வேற கதை. அப்படி ஒரு சூழலில் ஆட்சிக்கு வந்தக்கூடிய கட்சி இளைய தலைமுறைக்கு அரசியல் மயப்படுத்துது. அரசியல் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு வெறுப்பு அரசியலை உருவாக்குது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கருத்துக்களை சொல்லும் போது அந்த கருத்துக்களை ஏற்புடையதான் ஏற்றுக்கணும், ஏற்றுக்க முடியல பதில் சொல்லணும். ஆனால் நீ பண்ணியா நான் பண்ணியா இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஆபத்து. நீங்கள் தாவேக்காவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அரசியல் மல்லு கட்டுறது வேற, ஆனால் சித்தாந்த ரீதியில் தவறு செய்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்து. தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் வந்து ஆட்சிகள் மாறி இருக்கும், அரசியல் கட்சிக்குள்ள முரண்பாடு இருக்கும், சித்தாந்தத்தை என்றைக்குமே கைவிட்டதில்லை. இன்னைக்கு வந்து மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடிய இந்த கட்சி, தொகுதி எல்லை வரையறைக்கு எதிர்ப்பாக இன்னைக்கு தனி தீர்மானம் கொண்டு வரக்கூடிய இந்த ஆட்சி, கடந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் குறைந்தபட்சம் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அல்லது வடிக்கப்பட்ட அரசின் சார்பாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம், இதே தாவேக்கானுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு புசி ஆனந்த் வந்து அன்னைக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து கையெழுத்து போட்டிருக்கார். அந்த தீர்மானத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய தீர்மானத்துக்கு என்ன முரண்பாடு இருக்கு, என்ன மாற்று இருக்கு? நானும் போடணும் தீர்மானம். இப்ப நீட்டுக்கு நீங்க தீர்மானம் போட்டீங்க, ஏற்கனவே எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க புதுசா வந்திருக்க புதுசா செய்யுங்க, ஏன் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. நீங்க வந்து நாங்க வந்து லஞ்ச லாவண்ய குறைச்சிருக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் லீக்கேஜ் எல்லாம் நாங்க சரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணி அந்த அரெஸ்ட் பண்ண பணத்தை அரசு கஜானாக்கு வந்திருக்குமே, ஆனால் ஏன் கடன் அதிகமாகுது, ஏன் துறைக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகை குறையுது? அப்போ இது எல்லாம் வந்து ஒரு வெற்று விளம்பரத்துக்காக செய்யப்படுகிற ரீல்ஸ் மாடல் அரசே தவிர ஒரு ரியல் அரசாங்கமாக செயல்பட தான் நாங்கள் பார்க்கல.